அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றுங்குத் தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எழிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை எடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றுன் சேவகமே ஏந்திப் பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கலோர் எம்பாவாய். மாரிமலை முழஞ்சில் பாசுரத்தில் சீரிய சிங்காசனம் ஏறி கம்பீரமாக அமர்ந்து நாங்கள் வேண்டும் பறையை கேட்டு அதனை அளித்தருள் என்று கூறிய ஆய்ச்சியர்கள் இந்த பாசுரத்தில் கண்ணனின் குணநலன்களையும் வீரத்தையும் புகழ்ந்து போற்றி அவன் மனதை அடியாருக்கு அருள தயார்படுத்துகிறார்கள். இந்திரன் உள்ளிட்ட தேவர்குழாம் மகாபலியால் பெரும் சிரமங்களை சந்தித்தது. அன்று நீ உன் ஈரடியால் இந்த உலகங்களை அளந்து அனைவருக்கும் அருளினாய். உன்னுடைய அந்த திருவடிகள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. ராவணனின் பட்டினமாகிய தென்னிலங்கைக்கு எழுந்தருளி அந்த அழகிய லங்காபுரியை அழித்து அருளினவனே, உன்னுடைய மிடுக்கு பல்லாண்டு வாழ்க. சகடாசுரன் அழியும்படி அந்த சகடத்தை உதைத்து அருளியவனே, உன்னுடைய புகழானது பல்லாண்டு வாழட்டும். சீதா பிராட்டியை களவாடிச் சென்ற ராவணன் இருக்கும் இடத்தில் கன்றாக நின்ற வத்சாசுரனை எரிகின்ற தடியாக கொண்டு கபிதாசுரன் மீது எரிந்த உன் திருவடிகள் போற்றி. கோவர்த்தன மலையை குடையாக எடுத்து தூக்கியவனே, உன்னுடைய சீர்மையும் சீலமும் நிறைந்த குணங்கள் போற்றி. பகைவர்களுடன் பெருதி அவர்களின் பகைமையை வென்று அழிக்கின்ற உனது திருக்கோயிலுள்ள வேல் அழகு என்று இப்படி பலவாறாக மங்களாசாசனம் செய்து கொண்டு உன்னுடைய வீரியங்களையே புகழ்ந்து கொண்டு உன்னிடம் பறை கொள்வதற்காக இன்று நாங்கள் வந்தோம். எங்களுக்கு இறங்கி அருள் புரிய வேண்டும் என்று கண்ணன் புகழை பாடி பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் செய்தது போல் ஆண்டாலும் போற்றி பாடுகிறார். வெறும் கையை கண்டே போற்றி என்பவர்கள் வேல் பிடித்த அழகை கண்டால் போற்றி என கூறாதிருப்பாரோ? இங்கே அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கழல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றி என்று இவர்கள் கண்ணனை போற்றுதற்கே அமைய பெற்ற நாவின் சுவையை வெளிக்காட்டுகின்றார் ஆண்டாள். வாழ்க வளமுடன். திருப்பள்ளி எழுச்சி பாடல் 4. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறை சிவபெருமானே என்னையும் ஆட்கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஈசனால் ஆட்கொள்ளப்பட்டு அவரே குருவாக அமைந்தும் மாணிக்க வாசகர் கொஞ்சமும் ஆணவத்தை கொல்லவில்லை. ஞானம் அடைந்த ஆன்மா எப்படி ஆணவத்தை கொல்லும்? பல பாடல்களில் தன்னை நாயேன் என்றே விழித்து கொள்ளும் மாணிக்க வாசகர் அடியவர்களில் தலைமையானவர் என்றே சொல்லலாம். திருப்பெருந்துறை மேவும் செல்வமே சிவபெருமானே, மார்கழியின் சிறப்பான அதிகாலை பொழுதில் வீணையை வாசித்தபடியும் யாழை வாசித்தபடியும் அன்பர்கள் உன் பக்தியில் லயித்து இன்பம் பருகுகின்றார்கள். உன்னை போற்றுவதற்காகவே உருவான ரிக் உள்ளிட்ட வேதங்களால் வணங்குவோரும் இங்கு கூடி உள்ளார்கள். அழகு தமிழில் உன்னை போற்றி பாடுவோர் ஒரு புறமும் குழுமி உள்ளார்கள். உயர்ந்த மந்திரமான நமச்சிவாயா நாமத்தை நெக்குருகி ஜெபித்து
கையில் மலர் மாலைகள் தாங்கி நிற்பவர்களும் இங்கு உண்டு. எலும்பு உருகும் வண்ணம் உன்னை தரிசித்து கண்ணீர் மல்க பிரார்த்திப்போரும் உன் அழகிய திருவடியை கண்டு கனமே மயங்கியவர்களும் இங்கு கூடி இருக்கின்றார்கள். ஐயனே நீயே சரணாகதி என்று தலைமேல் கைகூப்பி கதறுவோரும் இங்கு காத்திருக்கின்றார்கள். மெய்யடியாராகிய இந்த தெய்வீக அடியார்களின் பக்தியின் முன்பு என்னுடைய பக்தி மிக சாதாரணம். எளியவனான என்னையும் ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் என் தேவனை, எப்பொழுதும் இந்த சிறியோனை ஆட்கொள்ள நீ பள்ளி எழுந்து அருள வேண்டும். பள்ளி என்றால் உறங்கும் இடம் மட்டும் இல்லை, பள்ளி என்றால் உண்மையில் விழித்து கொள்ளும் இடமும் கூட. புத்தி விழித்து கொள்ளும் இடம் பள்ளிக்கூடம், வயிற்று பசியை ஆற்றும் இடம் மடப்பள்ளி. எப்போதும் உறங்காமல் இடைவிடாது இயங்கி வரும் ஈசன் இரவில் பள்ளி கொள்ளச் செல்வது நம்மை ஆற்றுப்படுத்தத்தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவனை பள்ளி எழச் சொல்வது நம்மை நாமே எழுப்பிக் கொள்ளத்தான். ஈசனை எப்பொழுதும் நினைத்து கொண்டு அவனோடு மானசீகமாக பேசிக்கொண்டு இருப்பவர்கள் அநேகம். அவனை கொஞ்சுவதும் அன்பால் குழவுவதும் அடியார்களின் வழக்கம். அவனுக்காக மாலை தொடுப்பது, உழவார பணிகள் செய்வது, பூஜைகள் செய்வது எல்லாம் அவர்களுக்கு விருப்பமான செயல். ஈசனோடு எப்பொழுதும் தொடர்பில் இருக்கும் அவர்கள் மிக மிக உயர்ந்த ஆன்மாக்கள். அவர்களை எந்த துன்பங்களும் அணுகுவதில்லை. ஈசன் இருக்கையில் எங்களுக்கு யாரோடும் தொடர்பு தேவையில்லை என்பதுவே மெய் அடியார்களின் நிலைப்பாடு. உண்மை இப்படி இருக்க எளியேன் நானும் ஏதும் அறியாமல் உன்னை வழிபட்டு என்னை ஆட்கொள் என்று ஏங்கி நிற்கின்றேனே. இறைவா, இது விந்தை. உண்மையான அந்த அடியார்களை ஏற்றுக்கொண்டதைப் போல என்னையும் ஆட்கொள்ள வேண்டும் என்கின்றார் மாணிக்கவாசகர். எளிமையும் அடக்கமுமே இறைவனை அடைய எளிய வழி. அந்த வகையில் அடக்கத்துக்கு உதாரணமானவர் மாணிக்கவாசகர் எனலாம். ஈசனால் ஆட்கொள்ளப்பட்டு அவரே குருவாக அமைந்தும் மாணிக்கவாசகர் கொஞ்சமும் ஆணவம் கொள்ளவில்லை. ஞானம் அடைந்த ஆன்மா எப்படி ஆணவத்தை கொல்லும்? பல பாடல்களில் தன்னை நாயேன் என்றே விழித்து கொள்ளும் மாணிக்கவாசகர் அடியார்களில் தலைமையானவர் என்றே சொல்லலாம். ஆயினும் அவர் தன்னை பொய்யடியார் என்றே அடையாளப்படுத்தி கொண்டு ஈசனை சரணடைகிறார். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.